பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்ப்பிணி பெண்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 2017 ஆண்டு முதல் செயல்படுத்தி வரும் மாத்ரு வந்தனா திட்டம் மற்றும் தமிழகத்தில் 1987 ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் ஆகியவற்றின் மூலம் மத்திய அரசின் நிதியுதவியுடன் தமிழக கர்ப்பிணி பெண்களுக்கு 5 தவணைகளாக 14,000 ரூபாய் மற்றும் 4,000 ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்பட்டு வருகிறது. திமுக அரசு ஏற்கனவே 2 ஆண்டுகளாக கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி வழங்காமல் இருந்ததை கண்டித்து தமிழக பாஜக சார்பாக கடந்த 2023 ஆண்டு ஜூலை மாதம் அறிக்கை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தற்போது 3 ஆண்டுகள் கடந்தும் சுமார் 2 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னும் நிதியுதவி வழங்கப்படவில்லை என்ற செய்திகள் வெளிவந்துள்ள மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு 257 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. தமிழக சகோதரிகள் மகப்பேறு நலனுக்காக வழங்கப்பட்ட நிதியை 3 ஆண்டுகளாக அவர்களுக்கு வழங்காமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக மக்கள் நலனுக்காக மத்திய அரசு திட்டங்கள் மூலம் வழங்கப்படும் நிதி மக்களை சென்றடைவதில்லை என்றால் இந்த நிதி எங்கே சென்றது என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும். உடனடியாக நிதியுதவி கிடைக்காமல் இருக்கும் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை பிரதமர் மோடி தாக்கல் செய்தார். ஏற்கனவே 2014 மற்றும் 2019 ஆண்டுகளில் இத்தொகுதியில் பிரதமர் மோடி வெற்றி பெற்றுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக பிரதமர் மோடி கங்கை நதியில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். அப்போது பேசிய மோடி, கங்கை நதி என்னை தத்தெடுத்துக் கொண்டது. எனது தாய் மறைவுக்கு பின் கங்கை குறித்து மிக நெருக்கமாக உணர்கிறேன். கங்கை என்னை வலுப்படுத்தி தேற்றியது. கங்கை நதியை தாயை போல அனைவரையும் காக்கிறது. 140 கோடி ரூபாய் மக்களுக்காக நான் உழைக்கிறேன். இது கடவுள் உத்தரவு என்றார். தாய் குறித்து பேசும்போது பிரதமர் மோடி கண்கள் கலங்கி குரலில் தழுதழுத்தது. இந்நிலையில் கங்கை நதி குறித்து மோடி பேசியது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சில கேள்விகளை கேட்டுள்ளார். கங்கை நதியை தூய்மை செய்கிறோம் என 20,000 கோடி ரூபாய் செலவு செய்த நிலையிலும் கங்கை தூய்மையாக இல்லையே, ஏன்? மோடியை தான் தத்தெடுத்த வாரணாசி கிராமங்களை கைவிட்டது எதற்கு? வாரணாசியில் மகாத்மா காந்தியின் பெருமையை அழிக்க மோடி திட்டமிடுவது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சுசிலிக்ஸ் மூலம் அனைவரின் கவனத்தை ஈர்த்த பாடகி சுசித்ரா தற்போது அளித்திருக்கும் பேட்டி பற்றி தான் சினிமா ரசிகர்கள் பேசி வருகிறார்கள். சுசிலிக்ஸ் தனுஷ் தன் முன்னாள் கணவரான கார்த்திக் குமார், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் பற்றி பேசியிருக்கிறார். இந்நிலையில் அவர் தமிழ் திரையுலகில் போதைப் பொருள் புழக்கம் சாதாரணமானது என தெரிவித்துள்ளார். அந்த பேட்டியில் சுசித்ரா கூறியதாவது, கார்த்திக் குமார் ஸ்டேஜ் ஏறினால் 4 லைன் கொக்கைன் அடிச்சிட்டு வரான்னு எல்லோருக்குமே தெரியும். கமலஹாசன் பார்ட்டிகளில் எல்லாம் வெள்ளி தாம்பூலத்தில் கொண்டு வருவாங்க கொக்கைன். அதை வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன வச்சு செய்யறாங்களா? கோலிவுட்டில் போதை கலாச்சாரம் சகஜமாக இருக்கிறது. அதை எதிர்த்து போராட முயன்று கொண்டிருக்கிறார் சரத்குமார். போதை கலாச்சாரத்திற்கு எதிராக உள்ளார் ராதாரவி என கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது போதைப் பொருள் கலாச்சாரத்தை தளத்தூக்கி உள்ள நிலையில் பிரபல பாடகி ஒருவர் கமல்ஹாசனின் பார்ட்டியில் சகஜமாக போதைப் பொருட்கள் புழங்குவதாக கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 50 நாள் சிறையில் இருந்த கெஜ்ரிவால் தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் கெஜ்ரிவால் ரோட் ஷோ நடத்தினார். அவரை சாலையின் இருபுறமும் தொண்டர்கள் வரவேற்றனர். ரோடு ஷோவில் கெஜ்ரிவால் பேசும்போது, டெல்லி மக்களுக்கு எல்லா மருந்துகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆனால் நான் ஜெயிலுக்கு போன பிறகு 15 நாட்கள் எனக்கு இன்சுலின் கொடுக்கவில்லை. தாமரை சின்னத்தின் பட்டனை அழுத்தினால் நான் சிறைக்கு செல்வேன். மக்கள் அனைவரும் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு சின்னத்தின் பட்டனை அழுத்தினால் நான் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. மார்ச் 16ஆம் தேதி லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. என்னை மார்ச் 21ஆம் தேதி சிறையில் அடைத்தனர். தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்க சதி செய்தனர். இதற்கு அர்த்தம் என்னை கண்டு பாஜகவினர் பயப்படுகிறார்கள் என கூறினார். ஆந்திராவில் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு மே 13 நடந்து முடிந்துள்ளது. ஆந்திர அரசியல் கள நிலவரம் குறித்து பிரசாந்த் கிஷோர் கூறியதாவது, ஆந்திர சட்டசபை தேர்தலில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 67 தொகுதிகளில் வெற்றி பெறும். தெலுங்கு தேசம், பாஜக மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 106 தொகுதிகளில் வெற்றி பெறும். ஜெகன்மோகன் பெரிய அளவில் தோற்பார். ஆந்திராவில் மொத்தமுள்ள 25 லோக்சபா தொகுதிகளில் பாஜக மற்றும் தெலுங்கு தேசம் கூட்டணி 15 தொகுதிகளிலும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 8 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் ஜெகன்மோகன் ரெட்டி ஏராளமான தவறுகளை செய்துள்ளார். முதலில் அவர் தனது தாய் மற்றும் சகோதரியை தனக்கு சாதகமாக வைத்திருக்க தவறிவிட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டிக்காக கடுமையாக உழைத்தவர்கள் தற்போது அவருக்கு எதிராக மாறியுள்ளனர். அதுவே அவருக்கு ஆபத்தானது. ஜெகன்மோகன் ரெட்டி தன்னை ஒரு ராஜா போல நினைக்கிறார். ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் போல அவர் நடந்து கொள்ளவில்லை என கூறியுள்ளார். பெண்கள் குறித்து கொச்சையான கருத்து தெரிவித்த வழக்கை ரத்து செய்யக்கோரி பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு சமூக வலைதளங்களில் பெண்கள் குறித்து கொச்சையான கருத்து தெரிவித்த புகாரில் தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஹெச் ராஜா முறையிட்டார். ஆனால் வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இதையடுத்து வழக்கை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் ஹெச் ராஜா மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு
நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது என்னுடைய பதிவில் எந்த ஒரு பெண்ணையும் கொச்சைப்படுத்தவில்லை என ஹெச் ராஜா தரப்பு வாதிட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், நன்கு படித்த ஒருவர் இதுபோல் பதிவிடலாமா? அரசியல்வாதிகள் பொறுப்போடும் முன்னெச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டும் என கூறி அவரின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை மக்களவை தொகுதி புரசைவாக்கம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் போது திமுக எம்பி தயாநிதி மாறன் பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. 2024 தேர்தலில் திமுக வேட்பாளராகவும் களமிறங்கிய தயாநிதி மாறன் கடந்த முறை வெற்றி பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை முறையாக செலவு செய்யவில்லை என கூறி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்த பேச்சு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது கிரிமினல் அவதூறு வழக்கு ஒன்றை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் தயாநிதி மாறன். தான் முறையாக நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவு செய்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தன் மீது அவதூறு பரப்புகிறார் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இதனை அடுத்து இந்த வழக்கு விசாரணை சென்னை எழும்பூர் நீதிமன்றம் 13வது நடுவர் மன்றத்தில் நடைபெற்ற போது நேரில் ஆஜராகினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பின்னர் இந்த வழக்கு விசாரணையை வரும் ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அன்றைய தினம் இருதரப்பு வாதங்களையும் விசாரிக்கப்படும் என நீதிபதி உத்தரவிட்டார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.